தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுகிறார். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், எழுந்தருளுவீர், எனக்காக எழுந்தருளுவீர். காரணம் என்ன? நீ எழுந்தருளுவீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். எங்கே எழுந்தருளுவீர்? தேவ சபையிலே எழுந்து என்னை எழுந்து பிரகாசிக்க எழுந்து நிமிர்ந்திருக்க விரும்புகிறபடியினாலே இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பார்க்கின்ற போது அதன் தலைப்பை வாசிப்போம். விண்ணப்பம். இது ஒரு விண்ணப்பம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி துயரம் மாத்திரமல்ல துக்கத்தில் பண்ணாம மூழ்கிட்டான். வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாய் இருக்கின்ற போது அவன் சொல்கிறான், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். இந்த சீயோன் என்றால் என்ன? இந்த சீயோனுடைய காரியங்களை பார்க்கின்ற போது இந்த சீயோன் என்பது எருசலேமிலே ஒரு முக்கியமான சுற்றிலும் இருக்கிற ஒரு பகுதி தான் சீயோன். இந்த சீயோனுக்கு இறங்குவீர் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரர் சொல்கிறான். இது யாராக இருக்கக்கூடும்? தாவீதாக தான் இருக்க முடியும் என்று சொன்னால் 103ஆம் சங்கீதம் யாருடைய சங்கீதம்? தாவீதின் சங்கீதம். 103ஆம் சங்கீதம் யாருடைய சங்கீதம்? அதன் நடுவிலே இவன் தன்னுடைய துயரத்தை சொல்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எழுந்தருளும். எதற்கு எழுந்தருளும்படியாக? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். இந்த சீயோனை குறித்து நாம் பார்க்கும்படியாக 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. மறுபடியும் வாசிக்கும். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி இல்லை என்று. காரணம் என்ன? அந்த இடத்தில் இருக்கிறவர்கள் சவுலுக்கு சாதகமாய் இருந்த மக்கள் அவர்கள். அதனால் யாரை விரும்பவில்லை? தாவீதை விரும்பவில்லை. நீங்க அந்த அதிகாரத்துல முதல்ல படிச்சீங்கன்னா முதல் வசன வாசிகள், தாவீதினிடத்திற்கு கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். தொடர்ந்து வாசிக்கும். சவுல் இன்னும் ராஜாவாய் இருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாக இஸ்ரவேலினை மேய்த்து என் ஜனமாக இஸ்ரவேலின் மேல் தலைவனாக இருப்பீர் என்றும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லி இருக்கிறார் என்றார். இங்கே ஒரு குறிப்பிட்ட அந்த சீயோன் நகரத்தை மாத்திரம் அவன் உள்ளே வராதபடிக்கு தடை செய்கிறார்கள். அப்படி இருந்த போதுதான் மறுபடியும் வாசிக்கும். நான் இப்போ பின்பு தாவீது இஸ்ரவேலோடு கூட எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாய் இருந்தார்கள். எருசலேமுக்கு போனான். எபூசியர் தேசத்தில் குடியிருந்தார்கள். அப்போது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். அவனா பண்றான்? உள்ள போறான். பண்றாங்க இதற்குள் நீங்க தடைகளை மீறி உள்ளே கடந்து போகிறான். அழுகையின் பள்ளத்தாக்குள்ள உள்ள போனாதான் அந்த மகிமை தெரியும். ஆழத்தில் வலையை போட்ட போதுதான் அங்கு அதிசயமான காரியத்தை சீஷர்கள் கண்டார்கள். அப்படியானால் ஒரு பிரச்சனை அங்கே இருக்கிறது. பின்பு தாவீது இஸ்ரவேலோடு கூட எபூசியாகிய எருசலேமுக்கு போனான். குடியிருந்தார்கள். அப்போது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை. பாருங்க, நமக்கு அநேக தடைகள் வருகிறது. அநேக தடைகள் வருகிறது. நீங்க அறிமுகலாம் வர்ணிக்கிறீங்க. ஆனா தடைகள் வருதா இல்லைங்களா? அறிமுகம் இல்லைங்களா? 7 மணிக்கு வருது. தடை வருது இல்லைங்களா? தடையை மீறி வரணும். வாங்க சொல்ல பார்க்கலாம். உங்களை எதுவும் கட்டுப்படுத்த கூடாது. தாவீது அந்த சீயோனை பிடித்த பிற்பாடு யாருடைய நகரமாய் மாறுகிறது? பாருங்க, நம்மை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நம்ம தான் பண்ண எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். என்று சொன்னால் இது எருசலேமில் இருக்கிற ஒரு முக்கிய நகரம். அது எருசலேம் தேவனுடைய நகரம், மகாராஜாவின் நகரம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் அல்லவா? இந்த எருசலேமில் இது இருக்கிறது, சீயோன் இருக்கிறபடியினாலே சீயோனை அவன் அணுகாதபடிக்கு ஜனங்கள் செய்கிறார்கள், பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் பாருங்க, பல தடை வந்தாலும் ஆனாலும் என்ன பண்றாங்க? தேவனுக்காக எழும்புகிறார்கள்.
தடை வருவது உண்மைதான். நீங்க எழுந்திருப்பதற்கு தாமதமாவது உண்மைதான். ஆனாலும் எழுந்திருக்கும். நாம சொல்லுவாங்க தேவனுக்கு என்று. ஆனாலும் அதுக்கு அங்கே அவனுடைய காரியங்கள் அந்த எபேசியில் எருசலேமுக்கு போனால் எபூசியர் தேசத்தின் குடிகளாக இருந்தார்கள். அப்போது எபேசின் குடிகள் தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் இல்ல, அவன் போனதால் தான் அது யார் நகரமாய் மாறிட்டு? தாவீது நகரமாய் மாறிட்டப்போ இதிலிருந்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை எதுவும் கட்டுப்படுத்த கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். என்ன பண்ணீங்க? உங்களுக்கு நீங்கள் யார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமான மக்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களே உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களே உலகத்துக்கு உப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சொன்ன போதிலும் கூட தடை இருக்கிறது. ஆனால் தாவீது என்ன செய்கிறான்? அதை மேற்கொண்டு போனபடியினாய் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. யாருடைய பெயராயிட்டது? சீயோன் தாவீதுடைய நகரமாயிற்று. அதனால் இதிலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் அங்க அவன் துயரப்படுவது சொல்கிறான், சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயவு செய்யும் காலமும் சீயோனுக்கு இறங்கினீர். எப்படி செய்றேன் ஐயா? தடைகள் வந்தது, தடுமாற்றம் வந்தது, அவைகளை மேற்கொண்டு சென்றபடினால்தான் சீயோன் யார் நகரமாய் மாறிற்று? தாவீதின் நகரமாய் மாறிற்று. இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை எந்த காரியமும் தேவனுக்கு தடையாய் கட்டுப்படுத்தக் கூடாது. ஆமென் சொல்லுங்க. எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு தேவ ஐக்கியத்துக்குள்ளிருந்து நம்மை தடைப்படுத்த, நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதை மேற்கொண்டு வருவதுதான் நாம் என் நகரமாக தேவ நகரமாக மாற முடியும். சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது இன்னொரு வார்த்தை பார்ப்போம். 87ஆம் சங்கீதம் 3 வாசிங்க. தேவனுடைய நகரமே உன்னை குறித்து வசனிக்கப்படும். உங்களை குறித்து இனி ஒரு நாட்களிலே மகிமையான காரியங்கள் பேசப்படும். உங்களை குறித்து மேன்மையான காரியங்கள் பேசப்படும். அந்த நாட்களுடைய தங்களுடைய மகன் மரிச்சாங்க இல்ல. அப்போ அவருடைய தகப்பனார் ஒரு இதுல இருக்கிறாரு. ஆனா போன பிற்பாடு அவர் சொல்றா, எல்லாம் நீங்களே பாத்துங்க, எல்லாம் நீங்க நடத்துங்க, உங்ககிட்ட நான் பண்றேன் பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய நகரம் எங்கு சென்றாலும் நாம் தான் மேன்மையாய் வைக்க அழைத்திருக்கிறார். நம் ஆலோசனைகளை கேட்கும்படியாக கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கு. அந்த துக்கமான அந்த சூழ்நிலைக்குள் இருந்த குடும்பமானது அவர்கள் சொன்னாங்க. நான் யோசிக்கல. என்னுடைய இன்னொரு பாஸ்டர் இருக்கிற தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் கேட்டாரு, எந்த முறையில் நடத்தலாம். ஏன்னா அவருடைய தகப்பன் பக்தியில இருக்கிறாரு. அந்த பிள்ளையும் ஞானசங்கத்துக்குள்ள வரல. ஆனா பிபிஎஸ்ல இருக்கிறாப்புல வெள்ளச்சேரியில நான் ஊழியர் செய்வது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிள்ளை ரொம்ப உதவியா இருக்கும். அப்போ ஒரு 13 வயசு தான் இருக்கும், 13-14 வயசு தான் இருக்கும். ரொம்ப உதவியா இருப்பான். அப்போ நான் போவதுக்கு முன்பாக அங்க இருக்கிற அந்த சபையில இங்க இருக்க ஒரு சில வந்திருக்கிறாங்க. அவங்க போயிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க அந்த ஸ்கூல்ல போயிட்டு அந்த மேடம் கிட்ட போயிட்டு இவளிಗೆ என்ன பண்ணோம், அந்த உபை பண்ணி கீழ்படித்து அவ்வளவு காரியங்களை செய்திருப்பதனால கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ முறை பிரகாரமாக அமைதலாக அந்த காரியங்கள் நடந்தது. நாம் யார்? தேவனுடைய நகரம். யாரும் என்ன பண்ணாங்க, அங்க விரோதமா எந்த ஒரு காரியமும் தேவனை குறித்து எதுவும் பேசவே இல்லை. தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள். அந்த என்னுடைய தங்கச்சி சபைக்காக வந்தாங்க. நீ நம்ம எப்பவுமே மாதந்தோறும் வருவது வழக்கம் வந்திருந்தாங்க. அவருடைய கனவு சொல்லிருக்கலாம், நீ என்னுடைய பிள்ளை விட்டுட்டு காணொலி தேடி போனி இல்லை. எந்த ஒரு வார்த்தையை என்ன பண்ணுங்க எதுவும் வரல. ஆண்டவர் நாம ஒருபோது அந்த தூஷிக்கப்படாதபடிக்கு ஒரு வார்த்தையும் தேவனை பத்தியோ ஆண்டவருடைய காரியம் தவறு பத்தி யாருமே சொல்லல. ரொம்ப அமைதலாய் அந்த காரியம் எல்லாம் நடந்தது. குடும்பமும் இன்னைக்கு என்ன பண்ணாங்க, ஒரு பயம் இல்லாதபடிக்கு ஒரு அமைதலாக டெய்லி ஒரு நாள் அவருடைய அந்த பிள்ளையுடைய தகப்பன் என்கிட்ட உழவு சொல்லிட்டு இருக்கிறார். என்கிட்ட தான் காரியங்களை கேட்கிறார். நாம் யாருன்னு சொன்னால் தேவனுடைய நகர். ஆழமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதுவும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க, மன அழுத்தம் இருந்த போதிலும் கூட என்ன பண்ணாங்க, இந்த ஊழியத்தை அன்னைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு எல்லா காரியங்களும் டானிங்கிறது ஒழுங்கு பண்ணாங்க. எல்லாமே நடந்தது. கர்த்தருக்காக நாங்க இருக்கும்போது எல்லா காரியங்களும் கர்த்தர் என்ன பண்ணாருங்க
இது நமக்கு புரியல. நம்மள வந்து எந்த விதமான ஒரு நிகழ்ச்சியோ, மற்ற எந்த துக்கமோ, மற்ற எந்த ஒரு மேன்மையான காரியங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அங்கே தாவீது வாழ்க்கையில வந்து தடை செய்த போதிலும் கூட அது என்ன நகரம், அது எருசலேமுக்குள் இருக்கிறது. முக்கியமான நகரம் அது. சீயோன் என்பது முக்கியமான ஒரு நகரம் அது. அதெல்லாம் பிடிச்சாதான் நம்மளுடைய முழுமையாய் அந்த எருசலேமுடைய கண்ட்ரோல்ல வர முடியும். இஸ்ரவேல், எருசலேம் என்பது தேவனுடைய நகரம், அது மகாராஜாவின் நகரம். அது எருசலேமில் தான் தேவனுடைய பிறப்பினுடைய காரியங்கள்லாம் அறியப்பட்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு ஒரு தெளிவாய் இருந்து கொள்ளுங்கள். உங்களை ஒன்றும் என்ன பண்ண, உங்களுடைய மனது கூட உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. தேவனுக்காக எழுத வேண்டும். பிரச்சனை வந்தது ஆனாலும் நடுங்க, உங்களுக்கு பலவீனம் வந்தாலும் ஆனாலும் பண்ணுங்க தேவனுக்கு என்று. பவுலும் சிலாவும் சிலையில் இருக்கிறார், ஆனாலும் பாடி துதிச்சாங்கல்ல. 7 மடங்கு எரிகின்ற அக்கினியை தூக்கி எறியும்படிய ராஜா ஆணையிட்ட போதிலும் ஆனாலும் என்ன பண்ணுங்க, அந்த ஆணையை மீறி தேவனை வணங்கினார். ஆனாலும் என்ற ஒரு வார்த்தை என்னங்க, ஒரு அருமையானது. அதுங்க நான் இருந்த ஒரு சபையில வந்து ஒரு அம்மா, அவங்க பார்த்தீங்கன்னா சாசுவாங்க, ஆனாலும் 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 பேசினாங்க. ஆனாலும் அது போல உங்களுக்கு பிரச்சனை, பட் ஆனாலும் அந்த பிரச்சனையை மீறி வந்திருப்பதுதான் கர்த்தரை ஆராதிக்கும். உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க. நான் தொடர்ச்சியை கடந்த நாட்களில் நைட் பிரேயர் நடத்தினேன், பேசியிருந்தேன். நீ ஒரு போர் சேவகன். யார் நீ? ஒரு சோல்ஜர். சும்மா தேவ பார்வை வந்து நீங்க ஒரு வேல்யூ, ஒரு மகிமைக்குரிய, ஒரு கணத்துக்குரிய ஒரு பாத்திரம். நீங்க சிம்பிளா யோசிக்கிறீங்க. உங்களை அனைவரும் சிம்பிளா யோசிக்கலாம். நான் சிம்பிளா யோசிக்கலாம். தேவன் என்ன பண்ண சிம்பிளா யோசிக்கல. தாவீது ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கின்ற மேய்ப்பனாக தான் இருந்தான். அவன் தகப்பனுக்கு கூட ஒரு வேல்யூவாக தாவீதுடைய அந்த தகப்பனுடைய மைண்ட்ல இல்ல. தீர்க்கதரிசியாக சாமுவேல் மைண்ட்ல கூட இல்ல. ராஜாவாகிய சவுல் வாழ்க்கையில கூட வந்து அவனை கீழாக தான் வைக்க யோசிக்கிறான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தாவீதை குறித்து ஒரு பெரிய எண்ணம் வைத்தார். அதுபோல் அமர்ந்திருக்கிற உங்களை குறித்து ஒரு பெரிய எண்ணத்தோடு தான் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையில வந்து நம்மை ஒன்றும் கட்டுப்படுத்தாதபடிக்கு அதை மீறி நாம் செய்யணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் நம்ம தைரியமா சொல்லலாம், சீயோனுக்கு இறங்குங்கப்பா. சீயோன் எப்படி வந்தது? என்னை அழைத்தி என்னை தடுத்தார்கள், அதை மேற்கொண்டு போனதுனால சீயோன் நகரம் யார் நகரமாய் மாறிற்று? தாவீதின் நகரமாய் மாறிற்று. இன்னொரு வசனம் வாசிங்க, அதிலேயே 17 வாசிங்க. 1:11 வாசிங்க. தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியால் அது தாவீதின் நகரம் என்னப்பட்டது. பாருங்க, அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியால் தாவீதின். பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க கர்த்தர் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. நீங்க எங்க போறீங்களோ அங்க கர்த்தர் இருப்பாங்க. தாவீது இருந்த அந்த நகரத்தை குறித்து நீங்க மத்தேயுல படிக்கும் போது அந்த எருசலேம் யாருடைய நகரம் என்று பார்க்கிறோம்? தேவனுடைய மகாராஜாவின் நகரம். எருசலேமுக்குள்ளாம் என்ன இருக்குதுங்க? கொடம்பாக்கம் ட்ரஸ்ட் புறம் இல்லைங்களா? எங்க இருக்கு? கொடம்பாக்கம் ஒரு. அது போலதான் அந்த எருசலேமிலே சீயோன் என்பது அந்த இடத்துல இருக்கிறது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, உங்களை வந்து தேவனுடைய ஐக்கியத்துக்குள்ளாக எதுவும் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. உங்க கண்ட்ரோல் தான். யார் கண்ட்ரோல் இருக்கிறாங்க? உங்க கண்ட்ரோல் தான். ஆரம்பக்கா சொல்லிட்டு காலைல எழுப்பி என்ன பண்ணாரு? எழுந்து என்ன பண்ணுங்க? எழுதுதான் ஆகணும். என் கூட என்ன பண்ணிச்சுங்க? வீடா வந்துடுச்சு. அதுங்க ஆரைக்கால கூட கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. குடும்பத்தை கண்ட்ரோல்ல சொல்லுங்க, கொண்டு வாங்க. கர்த்தர் நம்மை குறித்து மேன்மையா எண்ணுகிறாரே. இது ஒரு நாள் நடக்கிற கண்ட்ரோல் அல்ல. என்னது? கடைசி வரைக்கும் நீங்க உங்களுக்குள்ளாக உங்களுடைய காரியங்களை வந்து நீங்களே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்களே, அது கரெக்டான முறையில் வந்துடும். நாங்கள் அடிக்கடி மலை ஓடிங்களுக்கு அலெக்சாண்டர் கூட போவோம். மலையில் ரொம்ப ஸ்பீடாக போகிறோம். கண்ட்ரோல் இருக்கும். நாங்கள் டிரைவிங் அதுக்கு அவருடைய கண்ட்ரோல் இருக்கும். என் கூட ஒன்றவர் என்னுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட்லாம், ஐயோ பார்த்துக்கோங்க. நான் ஒரு பல முறை போதாங்க. அவர் அப்படியே வளைஞ்சி போகும்போது பாரு அந்த கண்ட்ரோல்லையே என்ன பண்ணுவாருங்க, வேகமா போவாரு. ஆனால் எப்படி இருக்கும் அவரு? அது போல எல்லா காரியம் யார் கண்ட்ரோல் இருக்கணும்? ஒன்று சேர்ந்துதான் துதிப்போம். இந்த சாத்தான் மெதிக்குது. அதுக்கு அவர் சொல்லுவார், வாரம் என்ன பண்ணோம், போயிட்டு என்ன பண்ண உட்காந்துட்டோம். அவர் சொல்லுறது என்ன பண்ண? இல்லை, உங்க கண்ட்ரோல்ல நேரத்தை வைங்க. அதனால்தான் என்ன செய்யலாம், வாசம் பண்ணினான். அதுதான் அவன் சொல்றானுங்க, துயரப்படும் போது எதை அவன் சுட்டி காண்பிக்கிறான். இப்ப வாங்க சங்கீதத்துக்கு
102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அவன் கேட்கிற ஆண்டவரே இறங்குங்க ஐயா, நான் துயரப்பட்டிருக்கேன், நான் வேதனைப்பட்டிருக்கிறேன், மூழ்கிட்டேன், அதுக்கு துயரத்துல மூழ்கிட்டேன். ஆனா எதை நினைக்கிறேன்? நீங்க சியோனை நினைங்க. அன்னைக்கு நடந்த காரியம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? நீங்க தேவனோடு கூட பழகினது என்ன பண்ண தேவன்கிட்ட சொல்லணும். அதுக்கு நீங்க கண்ட்ரோல் ஆயிட்டு உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் வருகின்ற போது பேச முடியும் தேவன்கிட்ட தைரியமாக. அவன் துயரப்படுகிறான், ஆனாலும் என்ன சொல்கிறான்? சியோனுக்கு இறங்குவீர். தேவன் என்ன செய்கிறார்? நமக்காக வாதாடி நாம் கண்ட்ரோலர் என்கிறாரு. நான் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறேன். எங்க இருக்கிறான்னு இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு கொலை செய்துட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பட்டணம் இருக்குங்க. அந்த பட்டணத்துக்குள்ள அடைக்கலப்பட்டதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ண முடியாது? அவங்கள அடிக்க முடியும். என்ன பண்ண முடியாதுங்க? எருசலேமுக்குள்ளாக ஒரு வழக்குனாதுங்க. ஒரு கை தவறி ஏதாவது தவறு கொலை செஞ்சுட்டாங்க, அடிச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த பட்டணத்துக்குள்ள போயிட்டாங்க, என்ன பண்ண முடியாது? அவங்கள அட்டாக் பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாதுங்க. அதே போல இந்த பாளைய கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஒரு நகரம் இருக்கிறது, அடைக்கல பட்டணம் இருக்கும். அது போல நான் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தா நான் தேவ சமூகத்தில் பேசுவதற்கு தைரியம் உண்டு. எனக்கு பிரச்சனை வந்து யாருன்னு சொல்லலாம். இந்த எந்த இக்கட்டில் மனித உதவி அற்று போனாலும் எனக்கு ஒத்தாசையும் தினம் தப்பாம. காரணம் என்ன? தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற அதை மீறி என்னை எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவர் சமூகத்துக்கு வரும்போது எப்படி வருவீங்கன்னா, ஆலயத்துக்கு போங்கள் என்று சொன்ன போது எப்படி வந்தீங்க? நீங்களா யாரெல்லாம் மகிழ்ச்சியா வந்தீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியா வரணும். ஆண்டவர் தான் தேன். அதுக்கு இயேசுனா அது நாங்க அழகு. அவர் நினைக்கும் போதே நமக்குள்ளாக ஒரு ஆசை வர வேண்டும். அதனால் தாவீது வாழ்க்கையிலே அந்த நகரத்தை அவன் ஜெயித்தபடியினாலே அவன் வரக்கூடாது என்று தடை செய்தார்கள். ஆனாலும் என்ன செய்கிறான்? காரணம் என்ன? அது இஸ்ரவேலிலே ஒரு மையம். அது இஸ்ரவேல் ஒரு குறிப்பிட்ட இடம் தான் சியோன். அதை பிடிக்காவிட்டால் அவன் முழுமையான ராஜாவாக இருக்க முடியாது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறையை வைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் முழுமையாய் தேவனுடைய பிரசன்னத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள, முழுமையா தேவனை அறையணும்னா அந்த வழிக்குள்ளாக உள்ள வந்தாதான் என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி கண்ட்ரோல கொண்டு வந்து நம்ம தேவனை ஆராதிக்கும் போதுதான் அந்த மகிமை, ஒவ்வொரு மகிமை நம்ம மேல இறங்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க துதிக்கும் போதே மகிமை இறங்கும், நீங்க பாடும் போதே மகிமை இறங்கும், பிரசன்னத்தை உணர ஆரம்பிக்க முடியும். அதனால் உங்களையும் என்னையும் ஒன்றும் கட்டுப்படுத்த அவன் மீறி வந்தான். அதுக்கு அவனை கட்டுப்படுத்த முடியல. காரணம் என்ன? அந்த ஜனங்களே அவனை சொல்லுகிறார்கள். வாசிக்க 11ஆம் அதிகாரம் 1 வாசிக்க. இஸ்ரவேல் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ தாங்கள் உம்முடைய எலும்புகள் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். அதுக்கு சவுல் அடிக்கும் போது எல்லாம் மௌனமா இருந்தாங்க. இப்ப கர்த்தரோடு கூட தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்த பிற்பாடு இஸ்ரவேல் எல்லோரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதிலே கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். தேவன் நமக்குள்ளாய் இருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் நாம் பங்கேற்கிற திருவிருந்தினுடைய அர்த்தம் என்ன? அவருடைய மாம்சமாகிய அப்பத்தை புசிக்கிறோம், அவர் ரத்தமாகிய ரசத்தை மாம்ச உறவாய் இருக்கிறபடியினாலே என்னை உலகம் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த கூடாது. புரிஞ்சுக்க. தேவனுக்கும் எனக்கு இருக்கிற உறவுல எந்த நபரை என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறது. அங்கதான் சொல்லுகிறார்கள், எலும்புமா இருக்கிறீர்கள். சவுல் இன்னும் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர், என் ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் தலைவனாய் இருப்பீர் என்று உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லி இருக்கிறார் என்று அண்ணப்படுங்க. உங்களை குறிச்சி வசனங்கள் வசனிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான வசனங்கள் விசேஷங்கள் வசனிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க விசேஷமானவங்க. ஆமென் சொல்லுங்க. யார் நீங்க விசேஷமானவங்க. உங்ககிட்ட பணம் பெருசா இருக்காம இருக்கலாம், பதவி பெருசா இருக்காம இருக்கலாம், பட் நீங்க விசேஷமான ஜனங்கள். நீங்கள் ஒரு உறவுகளுக்கு விசேஷமானவங்க. நீங்கள் பணி செய்கிற இடத்துக்கு நீங்க விசேஷமானவங்க. உங்களுடைய ஊருக்கு நீங்க விசேஷமானவங்க. சொல்ல போன நாட்டுக்கு நாம் சொல்ல மாட்டீங்களே.
பயப்படுறீங்க? ஆமா, தேவ பார்வையில் கனமறிந்த மக்கள். அதனால் இங்கே சொல்லப்பட்ட அப்படியே இஸ்ரவேலின் மூப்பரெல்லாம் எப்ரோனிலே தாவீது எப்ரோனில் கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பின்பு தாவீது இஸ்ரவேலினோடும் கூட எபிசியாக எருசலேமுக்கு போனான். ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாங்க. பட் சீயோன் மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. சீயோனை அவன் மேற்கொண்டதை என்ன பண்ண முடியும்? முழு ராஜ்யத்துக்கு அவன் ராஜாவா மாற முடியும். இஸ்ரவேலுக்கு யாரா மாற முடியும்? அது ஒரு பாகம் யார்கிட்ட இருக்குங்க? அங்க சொல்லப்பட்ட வண்ணமாக எபோசியாகி எபோசிய கிட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்குங்க? அப்போ சீயோனை அட்டாக் பண்ணாம என்ன பண்ண முடியும்? முழு ராஜ்யத்துக்கு ராஜாவாக ஏதோ ஒரு குறை இருக்கும். நம் வாழ்க்கையில நம்மள வேற ஏதாவது கண்ட்ரோல் இருந்தா நீங்க ஒரு குறைவா தான் இருக்கிறீங்க. எதுவும் என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என் மூச்சு போனதான் என்ன கண்ட்ரோல் ஆகும். ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? எந்த உறவும் தேவனை மிஞ்சி என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. தாவீது வாழ்க்கை அப்படிதான் இருந்தான். அதனால்தான் தாவீதை குறித்து தேவன் சொல்கிறார், இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாங்க. எல்லாவற்றையும் மேற்கொண்டு போகிற அனுபவங்களாக இருக்கிறான். இன்னொரு வசனம் வாசிங்க, 13ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. 1 நாளாகும். நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றானுங்க. சவுல் நாட்கள் பண்ணாங்க. அது மேல அக்கறை எதிர்ல இருக்கிறாங்க. உடன்படிக்கையாகிய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி மேல கிடையாது. அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து நமக்கு அதிகமான அக்கறை இல்லாம இருக்கு. அதுங்க, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை முடிச்சிடணும். அதுதான் நம்முடைய அக்கறை. சபைக்கு வந்தமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ண முடிச்சுட்டு சொல்லுங்க. சொன்னாங்க இந்த சோகத்தில் ரொம்ப நேரம் பேசிட்டாரு. அதுக்கு 9:30 மேல பேசணும். இவர் சொன்னதுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை தேடுவதற்காக நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றார். தாவீது சொல்றான், சவுல் நாட்கள் அவர் அக்கறை இல்லாம இருந்தது. ஒன்று, தாவீது வாழ்க்கைங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தார். என்னதுக்கு? அக்கறை. என்னதுக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கணும்? தேவ காரியம் அக்கறையா செய்யணும். அப்பதான் அவருக்கு அக்கறை இருக்கு. அக்கறைக்கு போவோம், அப்பதான் சொல்ல முடியும். அக்கறைக்கு கொண்டு போனார் இல்லைங்களா? முழுகாதபடி கொண்டு போனார். அப்போ இங்கே சொல்கிற வண்ணமாக மறுபடியும் வாசிக்கும் போது, நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாத போனோம் என்றான். இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையா இருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். அதுக்கு நாம் யாவரும் தேவ காரியங்கள் அக்கறையா இருக்கு. தேடுவதில் கவனமா இருக்கு. தேடுங்கள், அப்போது கர்த்தரை நீ நினைக்க உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தருடைய அந்த சமூகம் மாத்திரம் நீங்க கவனத்தோடு தேடணும். சவுல் ராஜா தான், தேவனால் அழைக்கப்பட்ட முதல் ராஜா. ஆண்டவர் விரும்பிய ஒரு பாத்திரம் தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் செய்யவில்லை. அந்த உடன்படிக்கைக்குரிய காரியங்களை அவன் தேடாதே போனோம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேடல் அது மேல இவ்வளவு ஒரு நல்ல ஹை லெவலான ஒரு போஸ்டிங் தேவன் கொடுத்திருக்கிறாரு. ராயத்தை ஆள முடியும் ராஜ்யத்தை சவுலுக்கு கொடுத்த போது கூட உடன்படிக்கை பெட்டியை தேடுவதற்கு அவனுக்கு மனமில்லை. அது தூரமாவே இருக்கு. சவுலுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? தூரம். நம்ம கூட ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு என்ன பண்றாங்க? டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம். மற்ற யாருக்கிட்ட என்ன பண்ண? எல்லாருக்கிட்டையும் அதிகமான தொடர்பு கொள்ளணும். என்ன பண்ணுங்க? நகையும் அதுக்கு நகமும் சதையுமா இருக்கணும். தேவன் மாத்திரம் எப்படி இருக்காங்க? டச் பண்ணிட்டு போறாங்க. அந்த நாட்கள்லாம் பண்ணுவாங்க, டச் பண்ற இல்லைங்களா? அது மாதிரி என்ன பண்ணுங்க ஆண்டவர் இப்போ? இல்ல அப்படி அல்ல. தாவீது வாழ்க்கை எப்படி கிடையாது? அதனால்தான் தாவீதுடைய வாழ்க்கை குறித்து தேவன் புதிய ஏற்பாட்டில் கூட பேசப்படுகிறது. தாவீதை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேடுகின்ற அந்த தேடுகையை கர்த்தர் கவனிக்கிறார், பார்க்கிறார். நம்முடைய இருதயத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறபடியினாலே நாம் தேவ சமூகத்தில் இருக்கும்படியாக சவுலின் நாட்களிலே அவன் அதை தேடாதே போனோம் என்றானது. அவன் நாட்களில் என்ன பண்ணுங்க? இந்த உடன்படிக்கை கொண்டு வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை தீர்ந்திருக்கும்.
எது வந்தா அவன் வாழ்க்கை வெற்றி என்கிற காரிய ரகசியம் தெரியாமல் போனபடினாலே தாவீதுக்கு அந்த அனுபவம் வருகிறது. அப்படியே தேவனுடைய பேட்டி கிரியாத்ராமிலிருந்து கொண்டு வரும்படி தாவீது எகிப்தை சேர்ந்த சீகோனை துவக்கி ஆமாத்தின் எல்லை மட்டுமல்ல இஸ்ரவேலை எல்லாம் என்ன பண்ணாங்க கொண்டு வரணும். என்ன பண்ணணுமோ எதை கொண்டு வரணும்? தேவன் தூரமா இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது என்று யாருக்கு தெரிந்தது? தாவீதுக்கு தெரிந்தது. அப்போ தேவன் யாரோடு இருக்க வேண்டும்? உங்களோடு கூட இணைந்திருக்க வேண்டும். இயேசு சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னாலே எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, முடியாது. தேவ ஜனமாய் நம்ம வாழ்க்கையோடு பின்னப்பட்ட உறவு தான் தேவ உறவு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அல்ல. பகிர்ந்து கொள்ளலாம், அவர் சமூகத்தில் நம்முடைய இதயத்தை ஊற்றலாம், பாரங்களை சொல்லலாம், எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறவர் அவர் தான் என்று சொன்னால் சோதிக்கப்பட்டவர் அவர் தான். அவர் எல்லாவற்றையும் சந்தித்தபடியினால் இதில் சந்திக்கின்ற எல்லாம் யாருக்கு புரியும்? தேவனுக்கு புரியும், வேறு யாருக்கும் புரியாது. அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளை இருந்தபோது அனைவரும் நிறைய காரியங்கள் பேசினாங்க. எப்படி வேற யாருக்கு புரியுங்க? நீங்க சொல்லிட்டீங்க, பட் நாங்க நடந்த வாழ்க்கை நடந்த சம்பவம் வந்து யாருக்கும் புரியாதுன்ட்டு அவர் கோபப்பட்டார். அது போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காரியங்களை தேவன் நம்முடைய பிரச்சனை எல்லாவற்றையும் புரிந்திருக்கிறபடினாலே எதை எப்படி தேடணும்? ஒன்று, அந்த யோசியில் இருக்கிற சீயோனை பிடிக்கும்படியாக பாருங்க உள்ள நுழைஞ்சிட்டு என்ன பாருங்க. அது போல பாருங்க, எந்த பாதையாக உள்ள போங்க, முடிவிலே விளங்கும். எப்ப விளங்குது? தாமதித்தாலும் காத்திரு, அது பொய் சொல்லாது, முடிவிலே விளங்கும். இப்ப விளங்கும் ஒரு நாள் கர்த்தர் உங்கள் மேய்ப்பர் என்பதை நான் தாட்சி அடைவதில் என்பதை ஒரு நாள் விளங்கிக் கொள்ள முடியும். விளங்காமலாம் நம்ம ஆராதிக்கலங்க. நான் கடுகளவு தேவனை விளங்கிதான் ஆராதிக்கிறேன். இன்னும் உள்ள போகணும், இன்னும் ஆழத்துல போகணும். யோசிக்கிற அநேகக்காரர்கள் யோசிக்கிற, இப்படி வாழ்வாண்டவர், இப்படி செய்வாண்டவர், சபையை நீங்கள் எண்ணுகிற வண்ணமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் உங்களுக்கு என்று அநேகக்காரர்களை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதனால் நம் வாழ்க்கையிலே அவன் நாட்கள் தேடாமல் போனான். தாவீது வந்த போது என்ன செய்கிறான்? ராஜாவா வந்தவுடனே அவருடைய ஆசை என்ன? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தது. நான் பண்ண உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்படி யோசிக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்க, 15ஆம் அதிகாரம் 13 வாசிக்க. நியாயமானபடி தேடாதே போனபடினால, நியாயமானபடி தேடாதே போனபடினா பாருங்க, ஒரு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அதனுடைய சம்பவத்தை நீங்க படிச்சீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 8-9 வாசிக்க. தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்பூரங்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். அவர்கள் கீதோரின் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் கொண்டவராகி அவன் தன் கையை பெட்டியை நீட்டினார். பாருங்க, அவன் யோசிச்சுனா உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது என்ன வசனம் சொல்லிருக்கு? தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடு தேவனுமாக சுரமண்டலங்களையும் தம்புராங்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாக பாடி வந்தாங்க. ஆனாலும் கூட பெட்டி நம்பளை எடுத்துக்கொண்டு வர முடியாதபடிக்கு ஊசனை செய்யறாங்க, மறித்து போய்க்குதான். என்ன பண்றாங்க? அதுக்கு பிற்பாடு பண்ண அது 3 மாதம் எங்க இருக்குதுங்க? ஓபேதேலுடைய வீட்டிலே படிச்சிருக்கீங்களா? நீங்க யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றதுக்கு? முதல் முறை சவுலின் நாட்கள் வந்து தேடல, தாவீது கொண்டு வருகிறான். எப்படி கொண்டு வருகிறான்? அவன் ஆடி பாடி முழு பலத்தோடு சுரமண்டலத்தோடு தம்புராவோடு மேளங்களோடு கூட ஒழுங்காக கொண்டு வருகிறான். ஆனாலும் கூட அங்கே கொண்டு வராதபடிக்கு ஊசா என்ன செய்கிறான்? ஊசாவின் கோபம் கொண்டவனாகி அவன் தன் கையை பெட்டி அன்றைக்கு நீட்டின நிமித்தம் அவனை அடித்தானாக. நின்று இருந்தாங்க, உடன்படிக்கை பிடிக்க நின்றுது. அப்பதான் மறுபடியும் பார்க்கும்போது நீங்க 15ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம். இப்போ 13 வாசிக்க. நியாயமானபடி தேடணும். எப்படி தேடணுங்க? எப்படி தேடணும்? நீங்க நியாயமா இருக்கிறீங்களா? தேடுறீங்களா? எத்தனை மணிக்கு ஆராதனை? எத்தனை மணிக்கு வரணும்? சொல்லுங்க, நியாயமா இதெல்லாம் கேட்பாங்க இல்ல?
நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யும் போது அது தேவனை எப்படி சொல்லி, அவன் நியாயத்தின் தேவன், நீதியின் தேவன். அதுங்க அவன் நீதியின் தேவன். தாவீது தான் ஆசைப்பட்டான் தான், உடன்படிக்கை கொண்டு வர விரும்பினான் தான். ஆனால் கொண்டு வரும்போது மகிழ்ச்சியாக கொண்டு வந்தான், மேலத்தாளத்தோடு கூட கொண்டு வந்தான். மகிழ்ச்சியாக கொண்டு வந்த போதிலும் கூட அதில் ஏதோ ஒரு குறை இருந்தது. அதுக்கு ஏதோ ஒரு குறை இருந்தபடியினாலே மறுபடியுமாக 15 கொண்டு வருகின்ற போதுதான் சொல்லுகிறான், நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாது போனபடியினால் அவர் நமக்கு அடிவிட பண்ணினார். அதுக்கு நியாயமா தேடா என்ன விடும்? யார் சொல்லுங்க? என்ன விடும்? அடி விடும். யாருக்கு அடி விடும்? நீங்க சொல்றீங்களா? இப்படிதாங்க இருக்கு. அவன் வாழ்க்கையில தேவனை தேடுவதற்கான வழிமுறைகள் எல்லாம் வேதத்தில் கொடுக்கப்பட்டது. அதனால்தான் தாவீதுடைய அந்த ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவனுடைய சந்ததியில அவனுக்கு 4-5 தலைமுறையில கூட தேவன் சொல்றாரு, தாவீது நிமித்தமாக. யாரை? தாவீதினுடைய 4ஆம் தலைமுறையில கூட யாரை பத்தி பேசுறாருங்க? தாவீதை பத்தி தான் பேசுகிறார் தவிர அவனுடைய தகப்பனை பத்தி எல்லாம் பேசுற காரணம் என்ன? அவன் செய்கை தேவனை பூரிக்க வைத்தது. அவன் செய்கை தேவனுடைய மனதை மெய்சிலிர்க்க வைத்தது. 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டாராம். அது போல நம் செய்கைகள் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். முதல் முறை பார்க்கிறா, இல்ல அப்ப ஏதோ ஒரு குறை இருக்கு, இந்த குறை என்ன பண்ணணும்? சரி செய்யணும். ஒன்று, தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறான். இரண்டாவது செய்கிறான், தேவனை தேடும்படியான வாஞ்சை அக்கறை இருக்கிறது. மூன்றாவது செய்கிறான், சரி செய்யணும். யாரை சரி செய்யணும்? சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரரை சரி செய்யணும். இல்ல, நீங்க சரியானா அவர் சரியாயிடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க மனைவியை சரி செய்யணும். இல்ல, நீங்க சரியானா சொல்லுங்க. என் பிள்ளைய சரி செய்ய, இல்ல நீங்க சரியாகும். ஆமென் சொல்லுங்க. அவன் பார்க்கலாம், இவ்வளவு ஆசையா கொண்டு வந்த, ஆனால் தடைப்பட்டு விட்டது. ஊசாவுடைய மரணம் செய்து விட்டது, தடைப்பட்டு விட்டது. அதோட விட்டனா அந்த கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறான். யோசிக்கிறான், எப்படி கொண்டு வர வேண்டும், எந்த முறையோடு கொண்டு வர வேண்டும், எந்த தேவனுடைய பிரியம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம வேதவாக்கியம் ஆராய்ந்து பாருங்கள், அவையெல்லாம் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்று எழுதியிருக்கிறது. அவையெல்லாம் யாரை குறித்து எழுதியிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறபடினாலே நம்ம தேடணும். நமக்கு வேதவாக்கியம் பண்ணுங்க, காரியங்கள் எல்லாம் யோசிக்கணும். என்ன குறை இருக்கு? என்ன? தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து, இல்ல கணக்கு இல்ல கரெக்டா தான் இருக்கு, நானு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் குடிக்கிறது இல்லை, நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லை, நான் சினிமாவுக்கு தேட்டருக்கு போறது நான் கரெக்டா தான் இருக்கிறேன். இல்ல இல்ல, தாவீது தேவனுக்கு பயந்தவன் தான். அவன் தேடின விதங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரும். ஆனாலும் அந்த ஆசையோடு கூட அந்த பெட்டியை கொண்டு வரும்போது நடக்கின்ற காரியம். இப்ப 15 வாசி மறுபடியும் அப்படி முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியால் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாத போனபடி யார் சுமக்க வேண்டுமாம்? ஆசாரியரும் லேவியரும் தான் சுமக்க வேண்டும். ஊசாவனாதுங்க அவனும் லேவிக்கு வருகிறான். ஆனாலும் கூட அங்கே பார்க்கிறோம், ஒரு பொறுப்பற்றவனாக தேவனை மிஞ்சி தன்னை என்ன செய்கிறான்? தன்னுடைய திறமையை காண்பிக்க யோசிக்கிறான். ஊசாவுடைய காரியம் என்ன? தேவனை விட தன்னுடைய திறமையை பலத்தினாலும் அல்ல, என் திறமை என்ன கிடையாதுங்க, என் திறமை ஒண்ணு கிடையாதுங்க. பவுல் சொல்லுகிறார், துளைத்து போடுகிற கந்தையை போல இருக்கிறாரு, அழுக்கான ஒரு கந்தை போல இருக்கிறார். யார் அவர்? 14 புத்தகத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் வாழ்க்கையில் கூட அவ்வளவு வேதனையான பாதை. அதனால் இங்கே அந்த ஊசாவுடைய அந்த காரியத்தை பார்க்கின்ற போது வளப்பட துணிவி நிமித்தம் தனக்கு திறமை இருக்கிறது, பலம் இருக்கிறது, தாங்கி என்ன பண்ணாரு, அந்த தடுமாறி விடுகின்ற அந்த பெட்டி நம்ம தாங்க யோசிக்கலாம். இல்ல, கர்த்தர் தான் நம்மை தாங்க வேண்டும். அவன் சொல்லுங்க, நம்ம என்ன பண்ற? தேவனே தாங்க. உலகனா பாருங்க, தெய்வத்தை தாங்கிட்டு வருது. பாருங்க என்ன பண்ணுவாங்க? தெய்வத்தை பாக்குறவன் இல்ல, தாங்கிட்டு இல்ல, என்னை தாங்குகிறவர் அவர், என்னை ஏந்துகிறவர் அவர், என்னை சுமக்கிறவர் அவர், முதிர் வயது வரைக்கும் நடத்துகிறவராக இருக்கிறபடினாலே அவருடைய தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த மனுஷன் பார்வைக்கு தன்னுடைய டேலண்ட காண்பிக்க யோசிக்கிறான். யார் யோசிக்கிறது? ஊசா யோசித்தபடியினாலே அவன் செய்கிற இடத்துல மரித்து போகிறான். அதுக்கப்புறமா தாவீது யோசிக்கிறான். தாவீது என்ன பண்ணுங்க, சவுல் கூட பார்த்து நடப்பட பலி செலுத்த சவுல் பண்றான்.
அப்பதான் வந்து அங்க சாமுவேல் என்ன பண்ணா வந்து சவுல்கிட்ட சொன்னா, நீ தேவனுக்கு விரோதமாக காரியங்களை தாவீது என்ன பண்ணல, ராஜா தான் அந்த லெவலோட என்ன பண்றாங்க, அவன் என்ன பண்ண தன்னை லேவியனாகவோ தன்னுடைய ஆசாரியனாக என்ன பண்ணல காண்பிக்கலாம். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் எந்த ஸ்டேஜ்ல எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல நிற்கிறான். அவன் என்ன பண்ணல, இதை யார் தான் சுமக்க வேண்டும், லேவியனும் ஆசாரியன் தான் சுமக்க வேண்டும். துணிவு நாளுக்கு அவர்கிட்ட கொடுக்கணும். என்ன பண்ணுங்க, ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ண கூட நான் ஒரு பெருமையோடு கூட அகதையோடு இருக்கவே தேவனை தான் சார்ந்து இருக்கணும். ஒரு ஊழியம் யாருடைய ஊழியம் எது, தேவனை தான் சார்ந்து இருக்கணும். அப்படி சார்ந்தபடினால்தான் இந்த மேலிடத்தில் கர்த்தர் ஆராதிக்க உதவி செய்திருக்கிறார். ஒரு இலவசமாய் கிடைத்த ஒரு இடம் இது. யோசிச்சு பாருங்க, அநேக சொந்தமாக இருக்கு சபைகள் எல்லாம் காரணம் நமக்கு நாங்க அவரையே சார்ந்திருப்பதினால் தான். அதனால் இங்க சொல்லப்பட்ட வாசியை தொடர்ந்துமோ. அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார். எல்லாம் பண்ணணுமோ, சுத்தம் பண்ணணும். என்ன பண்ணுங்க, தேவக்காரி எல்லாம் பண்ணுங்க, சுத்தமா இருக்கு. மனம் சுத்தமானதுங்க, மனம் இருக்கணுங்க. இங்க வந்துட்டு அதை பாரு வந்து பாடுத்துருக்கு. நம்ம உலகங்களுக்கு மனம் சுத்தமாக அதுக்கு சிறு பிள்ளையை போல சுத்தமா இருக்கணும். எப்படி இருக்கணும், அவன் சுத்தம் பண்ணி கொண்டு செய்கிறார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை தண்டுகளிலே தங்கள் தோள்களிலே எடுத்துக்கொண்டு வந்தார். என்ன பண்ணாங்க, அவன் கொண்டு வரும்போது எப்படி வந்தா தெரியுங்களா? எடுத்து நான் வாசிக்க பார்க்கலாம். 13ஆம் அதிகாரத்தில் அவர்கள் சீதோனை தலம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். எதுல கொண்டு வராங்க, மாட்டு வண்டியில கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, யாருன்னது, என்னை சுமக்கிறவன் நான் சுமக்கணும். அவன் சொல்லுங்க, இந்த வேதத்தை என்ன பண்ண, நான் சுமக்கணும். பைபிளோடு வரீங்களா சர்ச்சுக்கு? யாரெல்லாம் பைபிள் வந்துருக்கீங்க? பைபிள் கையில் என்ன பண்ணுங்க, மகிமை நிறைய ஒரு இங்கே வச்சு என்ன பண்றாங்க, அந்த 2 பைபிள் அது இதெல்லாம் தேவனுக்கு உகந்தது. தாவீதை நேசிப்பதற்கு காரணம் என்ன? அவன் பார்க்கிறான், அதுக்கு முன்னாடி பண்ணாங்க, மாட்டு வண்டியில கொண்டு வராங்க. மாடு என்ன செய்கிறது, என் மாடுன்ற மாதிரி என்ன பண்ண பார்த்தோம்ல, மாடு இல்ல, அதுல மாடு தான் பண்ணோம். மாடுதான், மனுஷன் தான். அதுக்கு அது ஐந்தறிவுங்க. அது மாடு நம்ம கூட கொஞ்சம் குறைவாகும் போது மாடு சொல்லுமா இல்லைங்களா? சொல்லுமா இல்லையம்மா? யாரும் சொல்லுகிறது சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லிடுறாங்க, அப்பா என் மாடு உருப்படவே மாட்டோம் மாடு. ஆனா யோசிக்கலாம், இதனால என்ன, எதனால ஆண்டவருடைய அந்த கிருபை இழக்கிறோம், எதனால அந்த பிரசனத்தை இழக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்த பிற்பாடுதான் 10 பார்க்கும்போது, பின்பு தேவபுத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளில் தங்கள் தோல் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இல்லைங்களா? இப்படி கொண்டு வராங்க. அப்போ நம்ம வாழ்க்கை கூட கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி தான் ஆகணும். அவன் சொல்லுங்க, சுமக்க வேண்டியதை சொல்லுங்க. எனக்கு எல்லாம் ஈஸியா இருக்கணும், அண்டாகாவசம் இதெல்லாம் தெரிஞ்சு வானத்துல இருக்கிறது என்ன பண்ணாருங்க, அப்பதான் வானத்துல இருந்து என்ன பண்ணாருங்க, இல்ல ஆண்டவருடைய சமுதாயம் வந்து எல்லாமே ஒழுங்கும் கிரமமாய் நடக்கணும். தேவன் பார்க்கிறார், ஒவ்வொரு இதயத்தை வந்து அப்படியே கூர்ந்து ஆராய்ந்து பார்க்கிறார் தேவன். எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் இங்கே அவனுடைய காரியங்களை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசியும். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்பூர சுரமண்டலம் கைத்தாள முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாகும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். அப்படியே லேவியரின் யோவானின் குமாரனாகிய யோவானையும் அவன் சகோதரரின் பெரியாவியரின் 13:8 படிச்சீங்கன்னா தாவீது ஆடிட்டு வர என்ன பண்றாங்க, தாவீது பண்றாங்க முதல்ல ராஜா, அதுக்கப்புறம் பண்றாங்க யாரை ஆட விட்டாருங்க, லேவியரையும். அவர் பின்னாடி வர என்ன பண்றாங்க, ஒரு சராசரி மனுஷனை போல அவர் வருவதை பார்க்க முடியும். அப்படி அவர் வருகின்ற போதுதான் எடுத்து வாசிக்கிறதுல 15ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி
தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் வலகை வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடிப்பாடி வருகிறதை கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தார். ராஜா என்ன பண்ணா, ஆசாரியன் தேவியோடு என்ன பண்ண தாழ்த்தி என்ன பண்ணாம அவன் பின்னாடி போயிட்டு என்ன பண்ணாம அவன் வார்த்தைதான் வித்தியாசமா மாறிடுச்சு. ஒரு சராசரி மனுஷன் பண்ணாம ஆடி பாடி வா. அதுக்கு முன்னாடி ராஜா வர என்ன பண்ணாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ராஜா யார் வருகிறது? ஆசாரியனும். அவங்க அருமையா சொல்லுகிறாங்க. 18 வாசகம் மறுபடியும் 14 தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புர சுரமண்டல கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்கள் தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாகும் பாடும்படி நிறுத்த வேண்டும். பாருங்க, இப்படியெல்லாம் பண்ணா முதலாவது யாரை வைக்கிறாங்க? ஆசாரியரையும். பாருங்க, ஒரு ஒழுங்கு. அவன் ராஜா தான் ஆனப்பட தன்னை மேன்மையாக என்ன. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய செயலை நாம் வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்னெல்லாம் செய்யணும், எப்படி இருக்கணும்? தாவீதின் அனுபவத்தை பார்த்துக் கொண்டு வருகிறோம். இன்னொரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 132:13 வாசிங்க. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அது தம்முடைய வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அது விரும்புகிறார். என்ன பண்ணது? எது விரும்பினார்? சீயோன் யாருடையது? தேவனுடைய நகரம் மாத்திரது. தாவீதுடைய நகரம் என்று பார்த்தோம் அல்லவா? அதில் வாசம் செய்ய விரும்புகிறார். உங்களுக்குள் தேவன் வாசம் செய்ய விரும்புகிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். அப்படி பாடினா மாத்திரம் வாசம் செய்ய மாட்டாங்க. இந்த அனுபவங்கள் வரும்போது கர்த்தரோடு கூட வாசம் பண்ணும் போது நீங்க செய்கிற காரியம் எல்லாவற்றையும் ஒரு வாய்க்க செய்வான். ஞானமா செய்வீங்க, நிதானமா செய்வீங்க, பொறுமையா செய்வீங்க, சகித்து செய்வீங்க. எல்லாம் எப்படி இருக்கணுங்க? தாவீதோடு கூட அவர் வாசம் பண்ண ஆரம்பிக்கும் போது சவுலை பார்க்கும் போது அபிஷேகம் பண்ணினவனாக தாவீது பார்க்கிறார். விரோதியை பார்க்கவில்லை. எப்படி பார்க்கலங்க? தேவ ஜனமாகிய நாம் எந்த தேவ மனுஷனையும் விரோதியாக பார்க்கக்கூடாது. உங்களை நடப்படக்கூடிய விரோதியாக சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஒருவரை ஒரு விரோதியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கையில் அவன் வந்து நடப்படலைங்களா? தாவீது என்ன பண்றான்? அவருடைய அந்த சாமியை கொண்டு வந்து வருந்துகிறான். ஐயோ, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கையை போட்டு வருந்துகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சில நேரங்கள் விரோதங்கள் வந்தால் வருந்தணும். ஆமீன் சொல்லுங்க. இதெல்லாம் நம்முடைய குணங்களுக்குள்ள வருகிற ஒரு காரியம். இதுதான் கர்த்தர் பார்க்கிறார். தாவீதுக்குள்ள வந்து அவனுடைய செய்கை 2 பிரமாணத்தை மீறிட்டார். என்ன பண்ணுங்க? கொலை செய்யாதிருப்பாயாக. கொலையை செஞ்சார். விபச்சாரம் செய்த போதிலும் கூட அவருடைய வாழ்க்கையில் ஒரு இரக்கம் வருவதற்கு காரணம் என்ன? அவருடைய உள்ளான இதயத்துடைய அந்த சுவாபங்களுடைய தன்மையை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவனை நேசிக்கிற நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களை நாம் விரோதியாக பார்க்கக்கூடாது. எனக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமும் அந்த இடத்துக்கு எனக்கு அந்த வார்த்தை என்ன பண்ண மாட்டேன், அதை யோசிக்கவே மாட்டேன். ஒரு சில பாட்டுகளை வரும்போது அந்த பாட்டை பாட்டு நான் யோசிப்பேன். பாடணும் நினைப்பேன். அதை வந்து பார்த்தா ஒரு விரோதமாக அதை யோசிக்கணும். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற காரியம் செய்யும்படிய மறுபடியும் வாசிக்கிறது சங்கீதம். தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நாம் தங்கும் இடம். இது என்றென்றைக்கும் நாம் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியினால். பாருங்க, தேவன் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்க விரும்புகிறார். சீயோன் தாவீதுடைய நகரம் எப்படி தாவீதின் நகரமாய் மாறிற்று, அதை கட்டுப்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையில் கூட எதையெல்லாம் தேவனுக்கு கட்டுப்படுத்த வேண்டுமோ கட்டுப்படுத்தணும். நம்ம கட்டுக்கள் நம்ம கண்ட்ரோலை மீறி வெளியே போயிடக்கூடாது. தேவனுக்காக நாம் வாழ்வோம். இந்த காரியம் என்ன பண்ண கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். தடை வந்தது என்ன பண்றது? அவன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். அதுக்கு அந்த இடம் தான் முக்கியமான இடம். அதுக்கு சீயோன் தான். அதுக்கு எருசலேமிலே முக்கியமான ஒரு இடம். அங்கே எபூசியர் இருக்கிறார்கள். ஆனாலும் என்ன செய்கிறான்? அதுக்குள்ள போறான். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட உங்களை வந்து எதுவும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எந்த நபரும்
எந்த நிகழ்ச்சிகளும், எந்த உயர்வோ தாழ்வோ, எந்த நிலைமையிலையும் உங்களை ஒருங்கிணைப்படக்கூடாதுங்க, கட்டுப்படுத்தக்கூடாது. தேவ ஜனனம், நான் தேவ நகரம், என்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும்படி அழைத்திருக்கிறார். தெரியாது, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த அழைத்திருக்கிறார். பெருமைக்கல்ல அநேக மத்தியில் சொல்லுவாங்க, நீங்க எங்களுக்கு ஒரு அவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு காரியங்கள் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், ஒரு ஜெபம் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நீங்கள் விசேஷமான ஜனங்கள். தாவீது விசேஷமானவர், அதுபோல் யார் விசேஷமானவர்கள்? நான், நீங்கள் விசேஷமானவர்கள். எப்படி? உங்களை தேவனை மீறி எதுவும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவனை செய்யலாம், அதை மேற்கொண்டு உள்ள போய் என்ன பண்ணாங்க, சீயோனை தேவன் நகரமாக மாற்றிவிட்டான். தாவீதின் நகரம் என்று சொல்லப்பட்டது. இரண்டாவது செய்கிறான், தேவனை தேடுவதற்கு அவன் அக்கறை கொண்டான். மூன்றாவது எப்படி செய்கிறான், அதை எப்படி செய்யும்படியாக மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 1 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 13 வாசிக்க. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாத போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிட பண்ணினார். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும், நீங்க தான் உங்களுடைய காரியங்களை சுமக்கணும். ஆமென் சொல்லுங்க. அந்த சுமை யாருக்கிட்ட கொடுக்க கூடாதுங்க? சொல்லுங்க. குடும்பத்தின் தலைவர் என்ன பண்ணுங்க? சுமைய சொல்ல மாட்டீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு சுமை இருக்கிறது, அதை பொறுப்போடு சுமக்க வேண்டும். அதெல்லாம் பண்ணக்கூடாது, இன்னொருக்கிட்ட கொடுக்கூடாதுங்க. ஒரு தாய் சுமக்க வேண்டிய காரியத்தை சுமக்கணும், தகப்பன் சுமக்க வேண்டிய காரியத்தை சுமக்கணும், பிள்ளை சுமக்க வேண்டிய காரியத்தை. ஒரு குழந்தையா இருக்கும்போது என்ன பண்றீங்க? அந்த குழந்தையை சுமக்கிறோம். அது படிப்படியாய் வளரும் போது யாரை சுமக்க வேண்டும்? அந்த குழந்தை சொல்லுங்க. ஒரு வாலிபம் வரும்போது யாரை சுமக்கணும்? தன்னை வளர்த்து உருவாக்கிற தாயும் சுமக்கணும். லேவியன் தான் அதை சுமந்தார்கள். நீங்களும் நாம் யாராக இருக்கிறோம்? ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக தெரிந்து கொண்டார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கிறோம்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10 வாசிக்க. நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது 9 வாசி. நீங்களும் உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒரே இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீங்க. என்னதுங்க? பழைய ஏற்பாட்டை விடுங்க, புதிய ஏற்பாட்டில் பேதுரு சொல்லுகிறார், நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து தன்னுடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வளர்த்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என்ன பண்ணுங்க? நீங்க புண்ணியங்களை யார் அறிவிக்கணும்? இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அறிவிக்கணும். யார் அறிவிக்கணும்? நாம் ஒவ்வொருவரும் அறிவிக்க வேண்டும். எதற்கென்று சொன்னால், நீங்கள் யாரா இருக்கிறீங்க? அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்போது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இரக்கம் பெறாத இருந்தீர்கள், இப்போதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென்? பார்த்தீங்களா? அது மாத்திரம் இரக்கம் பெற்ற யார் இரக்கமா இருக்க முடியும்? தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழ்ந்தார். நான் யார் என்று யோசிக்க வேண்டும். நான் ராஜரீக ஆசாரிய சந்ததி. யார் நீங்க? உங்க சந்ததியை கத்தருக்குள் நடத்துவது தான் வாழ்க்கை. என்னதுங்க? உங்க பிள்ளைகளை யாருக்குள்ள நடத்துறீங்க? தேவனுக்குள்ள நடத்திக்கிட்டே, கத்தருக்குள் நடத்திக்கிட்டே பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. பிள்ளைக்கு என்ன பண்ணுங்க? கர்த்தரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கு. சந்ததி உள்ள வரணும். யார் வரணும்? உள்ள ஒரு சந்ததியை கொண்டு வரணும். அவங்களை விட்டுவிடக் கூடாது. உங்கள் உறவுகளை விட்டுவிடக் கூடாது. நெருக்கமான ரத்த சம்பந்தங்களை விட்டுவிடக் கூடாது. எப்படியாகிலும் கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வருவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சாதாரண மக்கள் அல்ல. புதிய ஏற்பாட்டில் நம்மை குறித்து அதிகமான விளக்கங்களை தேவன் பேசியிருக்கிறபடினாலே தாவீதின் அனுபவத்துக்குள்ளாக
தான் எல்லாவற்றையும் நியாயமானபடி தேடியது போல நம்ம என்ன பண்ணுங்க, நியாயமா தேடுங்க தேவனை. நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுங்க, அநியாயம் காணப்பட எதையும் நியாயமா செய்யும். நேரம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், நியாயமா இருக்கும் போது சீயோனை அவர் என்ன செய்கிறார், வாசம் செய்கிறார். அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சீயோனிலிருந்து கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அந்த பிரசனம் எங்கே வர வேண்டும், சீயோனிலே இறங்க வேண்டும். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தாவீதின் அனுபவங்கள் நமக்கு அவசியம். என்னென்ன அனுபவம் நமக்கு அவசியம்? ஒன்று, என்ன பண்ண எதுவும் கட்டுப்படுத்த கூடாது, அதை மீறி வரணும். இரண்டாவது, நான் என்ன பண்ணுங்க, சவுரி நாட்டில் அவர்கள் தேடாம போனாங்க, நம்ம என்ன பண்ணோம், தேடணும். தேவன் என்ன பண்ணுங்க, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடணும். கர்த்தர் தான் நமக்கு வாழ்க்கை. தேவனை தேட வேண்டும். மூன்றாவது செய்கிறவன் சுமக்கும்படியாக என்ன செய்கிறான், சுமக்கும்படியாக. நான்காவது செய்கிற நியாயமானபடி தேடணும். என்ன பண்ணணுமோ நியாயமா, எல்லாரும் என்ன பண்ணணுமோ எதுவும் நியாயமா இருக்கு. இந்த அனுபவம் தான் தாவீது இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். கடைசி ஒரு வசனம் வாசிங்க. ரெண்டு நாளாகவும் சரி 16ஆம் அதிகாரம் சரி 3 நாளாகும் 16ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தார். ஒரு ஒழுங்கு அதுக்கு எல்லாமே செய்யலாம், ஒழுங்கா செய்யலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்படி இருக்கணுங்க, எதை செய்தாலும் எதையும் என்ன பண்ணுங்க, எல்லாம் ஒழுங்கு. நமக்குள்ள வந்து அந்த டிசிப்ளின் வந்துருச்சுன்னா கர்த்தருடைய தயவு வந்துடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீயோனை குறித்து எழுந்தருளி அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த தயவும் நேரமும் வந்துடுச்சு. உங்களை உயர்த்த ஆமென் சொல்லுங்க. இந்த பாதைக்குள் போகும்படியாக நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். உங்களை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண அனுமதிக்காதீங்க. உங்க கண்ட்ரோல் வைங்க. ஆமென் சொல்லுங்க. எதையும் யார் கண்ட்ரோல் வைங்க, நேரத்திலிருந்து எல்லாவற்றுடைய கண்ட்ரோலை கொண்டு வாங்க. அவரை தேடுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். முழு இருதயத்தோடு தேட, நியாயமானபடி தேட, எல்லாவற்றையும் ஒழுங்காய் காரியங்களை செய்ய இந்த பாதையில் வரும்போது தேவன் எழுந்திருக்கிறார் சபையில். எதற்காக? நாங்களும் எழுந்து நிமிர்ந்து இருக்கும்படியாய் நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவரீர் சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயசியும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. நேரம் நெருங்குகிறது அப்பா. எதற்கு? எங்களை உயர்த்துகிற நேரம் நெருங்கி வருகிறது. எங்களை மேன்மைப்படுத்துகிற நேரம் சமீபமா இருக்கிறது. தயை பெருத்தவரே, தயை எங்களுக்கு என்று அனுப்புவதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. எங்கள் ஆவியில் உணர்கிறோம். தயை பெருத்தவர் சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம் நேரம் வந்துவிட்டதப்பா. எங்களுக்கென்று ஒரு ஆண்டவரே டைம் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. அது நெருங்கி வருகிறது அப்பா. ஆண்டவரே, அந்த வான மண்டலங்களில் இருந்து தடைகள் எல்லாம் உடைத்து இறங்கி வருவதற்காக ஓ லார்ட் நம்ம துதிக்கிற ஆவியானவரே, உடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. உடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, தாவீதின் அனுபவங்களை பார்த்து கர்த்தாவே, ஆண்டவரே, தேவனை தேடுவதிலே ஒருமுகப்பட்டது போல எங்கள் வாழ்க்கையில் தேவனை தேடும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நியாயமானபடி தேடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உற்சாகத்தோடு கூட தேடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஒழுங்கோடு கூட தேடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேடி கண்டடைய கண்டவரை அனைவருக்கு காண்பிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. என் தெய்வத்தை எங்களுக்குள் கண்டையா, அதை அனைவருக்கு காண்பிக்க வேண்டும் ஐயா. அதை அனைவருக்கு காண்பிக்க வேண்டும் ஐயா. எங்களை ஆண்டவரே அப்பா ராஜாக்களாக ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டேன் ஐயா. ஒரு காலத்தில் அந்த காலத்தில் இருந்தோம் ஐயா, ஒரு காலத்தில் தூரமாய் இருந்தோம் ஐயா. இன்றைக்கும் நாங்கள் இரக்கம் பெற்ற ஜனங்கள் ஐயா, இரக்கம் பெற்ற ஜனங்கள் ஐயா, இரக்கம் பெற்ற ஜனங்கள் ஐயா. எங்கள் குடும்பங்கள் இரக்கம் பெற்றிருப்பதற்காய் சோத்திரம். எங்கள் குடும்பத்துக்கு இரக்கத்தை காமிப்பதற்காய் சோத்திரம். எங்கள் பிள்ளைகள் இரக்கத்தை காமிப்பதற்காய் சோத்திரம் ஐயா. இறங்குவதற்காய் நன்றி சொல்லுங்க. இரக்கம் பெற்ற ஜனங்கள், இரக்கம் பெற்ற ஜனங்கள், அமர்ந்திருக்கிற ஜனங்களாக நாங்கள் இரக்கம் பெற்றோம் ஐயா. ஆராதிக்கிற ஜனங்களாக இரக்கம் பெற்றோம் ஐயா. தேவனை தெரிந்த ஜனங்களாக
எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எங்களை உலகம் கட்டுப்படக்கூடாது ஐயா, சத்துருக்களை கட்டுப்படக்கூடாது ஐயா. அன்றைய உலகத்திற்கு எந்த ஒரு காரியங்களை கட்டுப்படக்கூடாது கர்த்தாவே. நன்றி 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 ஐயா. நாங்கள் யாவையும் வாழபடியாக கட்டுப்படபடியாக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓ மோசேயுடைய கரம் நீட்டப்பட்ட போது ஐயா கடல் இரண்டாய் பிளந்தது ஐயா. அண்டவரே கர்த்தா வாசனுடைய கால்கள் யோர்தானிலே பட்டபோது ஐயா ஓ குவியலாய் மாறியது கர்த்தாவே. திருந்தபோது எரிகோ விழுந்தது ஐயா. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற அதிகாரத்தை கொடுத்திருப்பதற்காக, இரக்கத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க தேவ ஜனங்களை, ஆசீர்வதிங்க திருச்சபை மக்களை, ஆசீர்வதிங்க ஆண்டவரே தேவ ஜனங்களை, ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உமது நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சில சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இணைக்கவும் நம் அனைவரும் கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.